வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது தாங்க தண்டு சுஸ்ரா தைலம். இந்த தண்டு சுஸ்ரா தைலம் வந்து சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் மூலிகை மருத்துவத்திலையும் நம் முன்னோர்களாலும் சித்தர்களாலும் எதுக்கு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்களின் பிறப்புறுப்பை வந்து இயற்கை முறையில் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல், எந்த ஒரு பக்கவிலிகளும் இல்லாமல், எந்த ஒரு பின்விலிகளும் இல்லாமல் பெரியதாக மாற்றுவதற்காக இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த தண்டு சுஸ்ரா தைலம் வந்து சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டதுங்க. இதை பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் ஏற்படும், இது யாரெல்லாம் வந்து பயன்படுத்தலாம், இது யாரெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத இந்த ஷார்ட் வீடியோவில் ஷார்ட்டாக சொல்ல போகிறேன், தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, இது எல்லா வயதினருமே வந்து பயன்படுத்திக்கலாங்க. எனக்கு 65 வயசு ஆகுது, 45 வயசு ஆகுது, 35 வயசு ஆகுது, ஏன் 100 வயதுக்கு மேலே இருந்தாலும் ஒரு கவலை இல்லைங்க. தாராளமாக இதை வந்து பயன்படுத்திக்கலாங்க. இதை பயன்படுத்துறதுனால நம்ம மனித உடலுக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஆண் உறுப்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகுது, நல்லா ஸ்ட்ரென்த் ஆகுது. அங்கே ரத்தோட்டம் வந்து சீராகுதுங்க. ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் நல்லா ஆரோக்கியமாக இருந்ததுனாவே ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுங்க. அதனால் ஒரு கவலையும் இல்லைங்க. நல்ல ஒரு அற்புதமான மூலிகை மருந்து தான் இந்த தண்டு சுஸ்ரா தைலங்க. இது யாருக்கெல்லாம் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதாவது சிறு வயது முதலேங்க நல்லா இருந்த பிறப்புறுப்பை சும்மா இருக்க முடியாமல் அதிகமாக சுய இன்பம் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இருந்த பிறப்புறுப்பு திடீர்னு வந்து சின்னதாக ஆரம்பிச்சிச்சு, திடீர்னு சுருங்க ஆரம்பிச்சிச்சு, திடீர்னு இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்லக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். இந்த தண்டு சுஸ்ரா தைலத்தை பயன்படுத்தக்கூடிய முதல் நாள் அந்த முதல் நாள் பயன்படுத்துகிறீங்க இல்லையா, அந்த முதல் நாள்லேருந்து ஒரு 7 நாட்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறப்புறுப்பு நல்லா தடிமனாக ஆரம்பிச்சிரும், நல்லா நீளமாக ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிலர்லாம், சார் எனக்கு எந்த ஒரு கட்டுப்பழக்கமும் இல்லைங்க, ஆனால் நான் பிறந்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பிறப்பறுப்பு வந்து 1 இன்ச் அளவுக்கு தான் இருக்குது, 2 இன்ச் அளவுக்கு தான் இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. ஒரு கவலையும் இல்லைங்க. தாராளமாக நீங்கள் இந்த மருந்தை பயன்படுத்தி நீங்களும் வந்து ஓரிரு வாரங்கள்லேயே இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளியும் ஒரு நிரந்தர தீர்வு வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்துனே சொல்லலாங்க. இது இன்னும் யாருக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, வயது காரணமாக நல்லா தாங்க இருந்துச்சு, ஒரு 6 மாதம் வரைக்கும், 1 வருஷம் வரைக்கும். இப்போ தாங்க ரீசெண்டாக தான் இந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்றவங்களும் தாராளமாக இதை பயன்படுத்திக்கலாம். அடுத்தது பிபி வந்திருக்கு, சுகர் வந்திருக்கு, அதனால் எனக்கு வந்து இந்த பிரச்சனை வந்திருக்குனாலும் தாராளமாக அந்த மூலிகை மருந்தை பயன்படுத்தி பலன் அடைஞ்சிக்க முடியுங்க. இது யூஸ் பண்ண ஏஜ் ஒரு தடையே கிடையாது. இது எல்லா வயதினருமே இதை வந்து பயன்படுத்திக்கலாங்க. பிபி இருக்கிறவங்க, சுகர் இருக்கவங்க, ஹார்ட் பேஷண்ட் யார் வேணால் பயன்படுத்தலாம். ஏன்னா இது வெளி உபயோகம் தானே, இது முழுக்க மூலிகை தானே, எந்த ஒரு சைடு எஃபெக்ட் வராது, எந்த ஒரு பக்க விளைவுகளும் வராதுங்க. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரிங்க, எங்கே இருந்தாலும் சரிங்க, அனுப்பி